உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, உனக்கெதிராகவே வரும் ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசர்க்கு நீதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தெய்வன், அவர் தாசர்க்கு நீடியவர். எண்ணி எண்ணி துதி செய்வாய், எண்ணில் அடங்காத கிருபைகளுக்கா இன்றும் தாங்கும் தம்புயமே. இன்ப இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் புயமே. எந்தன் இயேசுவின் நாமமே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான நிகழ்ச்சியில் ஆண்டவர் உங்களை பார்த்து பேசுகிறது. உங்களுக்கு விரோதமான ஆயுதங்கள் வாய்க்காமல் போக போகிறது. எப்பேற்பட்ட ஆயுதங்களையும் சாத்தான் உருவாக்கலாம், உங்கள் குடும்பத்தை நிர்வலமாக்கலாம் என்று உருவாக்கலாம். ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறார், எல்லா பிரச்சனைகளையும் உங்களை கொண்டு கர்த்தர் கேன்சல் பண்ண போகிறார். கேன்சல் என்றால் முடிவுக்கு வருகிறது. அநேகருடைய வேதனையான ஜெப குறிப்புகள் இன்னைக்கு ஒவ்வொரு ஜெப இடங்களிலும், ஜெப விண்ணப்பம் கேட்கிற அவன் ஊழியங்களிலும் அது போய் கொண்டிருக்கிறது. அநேகருடைய ஜெபங்கள் என்னவென்றால், அவர்கள் குடும்பத்தில் பிரச்சனை, அவர்கள் குடும்பத்தில் ஒரே டைவர்ஸ் ப்ராப்ளம், அவர்கள் குடும்பத்தில் தீராத வியாதிகள், கேன்சர்கள், மோசமான காரியங்கள் இன்னைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலே ஆட்டி படைக்கும் பொழுது ஆவியானவர் சொல்லுகிறார், இதை கேட்க காதுள்ளவர்கள் கண்டிப்பாக கேட்பார்கள், கண்டிப்பாக ஜெயம் பெறுவார்கள். ஆவியானவர் ஒன்னே ஒன்று சொல்லுகிறார், மகனே உன் வாயை திறந்து, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ ஜனமே, நீங்க இருக்கிற இடத்துல வாயை திறந்து சொல்ல வேண்டியது என்ன தெரியுமா? இந்த பூமியில எது கட்டப்படுதோ அது பரலோகத்திலே கட்டப்படுமா? நீங்க வாயை திறந்து ஒரே ஒரு வரியை சொல்லணும். அது வேற ஒண்ணுமே கிடையாது. கேன்சல் ஆக்குகிறேன்னு சொல்லணும். உங்களுக்கு விரோதமாக ஆயுதம் உருவாக்கப்படலாம். சத்துருவானவன் எய்யலாம், அம்புகளை எய்கிறது போல எய்யலாம், போராட்டங்கள் மேல போராட்டங்களை அனுப்பலாம். ஆனா ஆண்டவர் உங்க கூட இருந்து சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், கேன்சரை கேன்சல் பண்ணுங்க, டைவோர்ஸை கேன்சல் பண்ணுங்க, சண்டையின் ஆவியை கேன்சல் பண்ணுங்க. பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நீங்க வாய்களை திறந்து ஜெபித்து கேன்சல் பண்ணுங்க. சொல்லணும், நீங்க இருக்கிற இடத்துல இருந்துகிட்டு ஆமென், உங்க வாயை திறந்து கன்ஃபஸ் பண்ணணும், வாயை திறந்து அறிக்கை பண்ணணும். என்ன தெரியுமா சொல்லணும்? இயேசுவின் நாமத்தில் உன்னை கேன்சல் பண்ணுகிறேன், டைவோர்ஸை உன்னை கேன்சல் பண்ணுகிறேன், வியாதியை உன்னை கேன்சல் பண்ணுகிறேன், சண்டையின் ஆவியை உன்னை கேன்சல் பண்ணுகிறேன், ஓ பொல்லாத போராட்டமே உன்னை கேன்சல் பண்ணுகிறேன், திருமண தடையை உன்னை கேன்சல் பண்ணுகிறேன். உங்க வாயின் வார்த்தையில் இருந்து வல்லமை புறப்படும். இதை ஆவியானவர் விரும்புகிறார். அதனாலதான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு விரோதமான ஆயுதம் வாய்க்காமல் போகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த ஆராதனை முடிகிறதற்கு முன்பதாக அநேகருடைய வாழ்க்கையில் உள்ள அந்தகார ஆவிகள் அது கேன்சல் ஆகும். உங்களை தொடர்ந்து பின்தொடர்கிற ஆவிகள் கேன்சல் ஆகும். விசுவாச அறிக்கை வெற்றியை கொண்டு வரும். தாவீதுக்கு முன்னாடி கோலியாத்து நிற்கும் பொழுது தாவீது விசுவாச அறிக்கை எடுக்கிறார். சவுல் ராஜா சொல்லுகிறார், இந்த ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துட்டு போலாமேன்னு கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், இல்ல இல்ல இதெல்லாம் எனக்கு பழக்கம் கிடையாது. நாடுகள் மேய்ச்ச நேரத்தில் ஒரு கரடி வந்தது, ஒரு சிங்கம் வந்தது, அதை ஜெயித்தேன். அதை ஜெயிக்க என் கர்த்தர் என் கூட இருந்தார். இந்த ஆயுதம் என் கூட இருக்கவில்லை, கர்த்தர் என் கூட இருந்தார். அந்த கர்த்தர் இந்த பெலிஸ்திய மிருகமாகிய கோலியாத்தை கீழே விழ பண்ணுவார் என்று விசுவாச அறிக்கையிட்டார். வெற்றியை அடைந்தார். எத்தனை தேவ ஜனங்கள் இங்கு இருக்கிறவர்கள் உங்க வாழ்க்கையை பார்த்து வெற்றியின் வசனங்களை பேச விரும்புகிறீர்கள்? சோர்ந்து போய் தோல்வியை பேசிக் கொண்டிருக்கிறீர்களா? மனவேதனையை அறிக்கை பண்ணி கொண்டிருக்கிறீங்களா? என் வாழ்க்கை மூவ் ஆகாது, நல்லா இருக்காதுன்னு சொல்லி கொண்டிருக்கிறீங்களா? அது பிசாசனுடைய பொய். நீங்க விசுவாச அறிக்கை இட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். யாரெல்லாம் உங்க வாயை திறந்து விசுவாச அறிக்கை இடுகிறதற்கு உங்க வாய்களை திறக்கிறீர்களோ, உண்மையாகவே ஆவியானவர் சொல்லுகிறார், உங்க வாழ்க்கை மாறுகிறதை பார்ப்பீர்கள். எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார்.
வாய்களை திறந்து அறிக்கை பண்ணுவோமா? இருக்கிற இடத்துல விசுவாச அறிக்கையோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த அருமையான ஆராதனை ஒரு விடுதலையின் ஆராதனை. ஆராதிக்கும் பொழுது கட்டுகள் உடைகிறத பார்ப்பீங்க, சங்கிலிகள் கலருகிறதை பார்ப்பீர்கள். ஸோ தேவச்சனமே ஆராதிக்க ஆராதிக்க இணைந்து சோத்திரம் பண்ண துதிக்க நாளுக்கு நாள் விருத்தி உண்டாகிறத பார்ப்பீங்க. நாளுக்கு நாள் உங்கள் வாய்களில் இருந்து அறிக்கை கடந்து செல்லும், வாய்களில் இருந்து அபிஷேகம் கடந்து செல்லும். பேதுரு வாயை திறந்து ஜெபிக்கும் பொழுது பூமியில கெட்டினது பரலோகத்தில் கட்டப்பட்டது. நாளுக்கு நாள் அபிஷேகம் பெருகும். அதனால் தான் தேவச்சனமே நம்ம இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இருக்கிற எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து இந்த வரிகளை அப்படியே ஆண்டவரை பார்த்து பேசுவோமா? ஆண்டவரை, எனக்கு விரோதமாக எத்தனை பிரச்சனை வரட்டும், அதன் மத்தியில என் தேவன் என் கூட இருந்து என்னை கரம் பிடித்து நடத்துவே, என்னை சாதனையாளராக மாற்றுவே என்று விசுவாச அறிக்கையோடு சொல்லுவோமா? யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாரங்களோ, யோர்தான் புரண்டு வரும் போல் எண்ணற்ற பாரங்களோ, எலியாவின் தேவன் எங்கே விசுவாச சோதனையில்? எலியாவின் தேவன் உங்க கூட தான் இருக்கிறார். அந்த விசுவாச சோதனையில உங்க அருகாமையில் இருக்கிறார். விசுவாசத்தில் சோர்ந்து போகாதீர்கள். சோதனையில் எண்ணி எண்ணி துதி செய்வாய். சோத்திரம் பண்ண ஆரம்பிங்களே. எண்ணி எண்ணி துதித்து பாருங்க. அவர் எண்ணில் அடங்காத அற்புதங்களை செய்திருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சோத்திரம் பண்ணுவோமா? அப்பா நன்றி என்று சொல்லுங்க. நாமமே என்றும் தாங்கும் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வாய். ஆம் தேவச்சனமே, இருக்கிற இடங்கள் அப்படியே நன்றி செலுத்துங்க. ஒரு சகோதரன் அவனுடைய தகப்பனாரை இழந்து விட்டார். அவர் ஒரு தீயில் கருகி மரித்தார். அவர் போய் அவரை காப்பாற்றலாம் என்று போகும் பொழுது அவருடைய ஜீவன் போனது. அந்த நேரத்தில் அவர் நினைத்தார், அவர் சிறுவனாக இருந்த பொழுது ஒரு கட்டடம் தீப்பிடித்து எரிந்தது. எல்லாரும் அந்த கட்டடத்தை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். தண்ணீர்லாம் கொண்டு வந்து அணைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரே ஒரு நபர் மட்டும் வேகமாக உள்ள சென்று அந்த சிறுவனை தூக்கி கொண்டு கீழே குதித்தார். யார் என்று பார்த்தால் அந்த சிறுவனுடைய தகப்பன். ஆனால் இவன் புலம்பினான், ஒரு காலத்தில் என்னை காப்பாத்தினீங்களே, ஆனா உங்களை காப்பாற்ற முடியல என்று சொல்லி வேதனையோடு வீட்டுக்கு வந்தான். வீட்டில் தன்னுடைய அறையை திறந்து பார்த்தால் அந்த அறையில் ஒரு அதிசயம் இருந்தது. அதை பார்த்து பார்த்து அழுது கொண்டிருந்தான். ஒரு நாள் அவனை சந்திக்க ஒரு ஊழியர் வந்தார். வந்த உடனே அதே அறையில் அவன் கொண்டு போய் உட்கார வைத்தான். அந்த அதிசய அறை, அந்த அதிசய அறையில் எழுதப்பட்டிருந்தது, என் தகப்பன் இந்த உதவி செய்தார், இதை செய்தார், இதை செய்தார் என்று ஒரு 300க்கு மேலே எழுதி வைத்திருந்தான். அவன் சிறு வயதிலிருந்து அவனுக்கு நினைவுள்ள எல்லாவற்றையும் என் தகப்பன் செய்தது என்று எழுதி வைத்திருந்தான். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 300 சம்திங் இருந்தது. ஒவ்வொன்றா எடுத்து சொன்னான், இதெல்லாம் என் அப்பா செய்தார், என் அப்பா செய்தார், என்னை விட்டு போய்விட்டார். அப்போ அந்த ஊழியர் சொன்னார், உனக்கு ஒருவர் தெரியுமா? எண்ணிக்கைக்கு அடங்காத அற்புதங்களை செய்கிற ஒருவர் உனக்கு தெரியுமா என்று கேட்டார். அவன் உடைக்கப்பட்டிருந்தான். என் தகப்பன் போய்விட்டார், இனி எனக்கு யாரை தெரிந்து என்ன பிரயோஜனம்? அப்பந்தான் அவர் இயேசுவை பற்றி சொன்னார். உனக்காக ஜீவனை கொடுத்து உனக்காகவே வந்து உன்னை பரலோகம் கூட்டு போகணும்னு சொல்லி உனக்காக உயிரை கொடுத்த அவரை மறந்துட்டியே. உன் அப்பா உனக்கு செய்த நன்மையை நீ எண்ணி எழுதி வைக்கலாம், ஆனால் எண்ணியே முடியாத நன்மைகளை செய்கிற ஒருவர் உண்டுன்னு சொன்ன பொழுது அவன் இயேசுவை ஏற்றுக்கொண்டான். அதற்கு பிறகு இயேசு செய்த நன்மைகளை அவன் எழுத தொடங்கினானா. ஒரு நாளானது அவன் வயது முதிர்ந்தவனா இருக்கும் பொழுது அவன் எழுதி 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 கடைசியில் எழுதி வைத்தானா, என்னால் எழுத முடியவில்லை என்று எழுதி வைத்தானா. அவனுடைய
பேர பிள்ளைகள் வந்து பார்க்கும் பொழுது அதில் எழுதப்பட்டிருந்தது, என்னால் எண்ண முடியாது, என் தேவன் செய்கிறதை என்னால் எண்ண முடியலை. இன்னொரு பக்கம் உள்ள சவுத்துல அப்பா செஞ்ச அந்த 300 சில்லற நன்மைகள், ஒரு 350 நன்மைகள், அந்த 350 நன்மைகள் மட்டுமே அங்கு இருந்தது. ஆனா அந்த பரலோக அப்பா செய்ததை அவனால மறக்கவே முடியல. ஏன்னா ஒவ்வொரு நிமிடம் அற்புதம், ஒவ்வொரு நிமிஷம் அற்புதமா நடத்துவாரு. ஒவ்வொரு நாளும் அதிசயம், காலையிலிருந்து இரவு வரைக்கும் அதிசயம், ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அவர் ஆளுகை செய்கிறார். எத்தனை நன்றி செலுத்தினாலும் அவருக்கு நன்றி செலுத்த முடியவில்லை என்று சொல்லிவிட்டு மரித்தான். ஆண்டவர் எவ்வளவு நன்மை செய்கிறார் பாருங்களேன். எண்ணி முடியாத நன்மைகளை செய்கிறவர். எல்லாரும் அப்படி இருக்கிற இடங்களில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பாம கோடி நன்றி என்று சொல்லுங்க. அவருடைய அன்பை எண்ணி நினைத்து நன்றிகளை செலுத்தும் பொழுது உலகமெல்லாம் மறக்குது. தேவச்சனமே, அப்படியே உள்ளத்தின் ஆழத்துல இந்த ஆண்டவர், இந்த உலகம் எல்லாம் மறக்குதுப்பா. எனக்கு பிரச்சனைகள் இருக்கிறது உண்மைதான், ஆனா நீர் எங்க கூட இருக்கிறது நாங்க மறக்க முடியலப்பா சொல்லுகிற தேவஜனம் உண்டு. இந்த வரிகளை சேர்ந்து சொல்லுங்களேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உம் அன்பை ருசிக்கையிலே. ஓ உம் நாமம் துதிக்கையிலே என் ஏசையா, உம் அன்பை ருசிக்கையிலே. எல்லா தேவஜனங்களும் சேர்ந்து சொல்லுங்க. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, உயிரான இயேசு, உயிரோடு கலந்தே உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, உயிரான உயிரான இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் அது மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். இரவும் பகலும் ஐயா வசனம் தியானிக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான உயிரான உயிரான. சொல்லுங்க சொல்லுங்க. என் உயிரான இயேசுவே. பவுல் அப்போஸ்தலர் இயேசுவை நேருக்கு நேர் முகமுகமாய் பார்த்தார். அன்றிலிருந்து அவருடைய உயிரோடு உயிராக இயேசு கலர ஆரம்பித்தார். ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு விரியன் பாம்பு பவுலை கொத்தியது. ஆனால் பவுல் மரிக்கவில்லை. காரணம், இயேசு உயிரோடு உயிராக கலந்திருந்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேரும் ஓ ஹalleluya. எத்தனை பேர் ஆண்டவரே என் உயிரோடு கலந்திருங்கப்பா, என் உயிரோடு கலந்திருங்கப்பா. நீர் என் கூட இருக்கிறத இந்த உலகம் பார்க்கணும், இந்த சூழ்நிலைகள் பார்க்கணும், இந்த பிசாசுகள் பார்க்கணும். என் சத்துருக்களுக்கு முன்பதாக என் தலையை அபிஷேகம் பண்ணுங்கப்பான்னு கேளுங்களேன். உங்களோடு உங்க உயிரோடு ஒருவர் கலக்குகிறார். அந்த வியாதியின் கிருமிகள் எரியணும், அந்த பிசாசுகள் எரியும். ஆண்டவரை பார்த்து கேளுங்க, உயிரோடு கலருங்கப்பா. உயிரான இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான
நீரே. உம்மை துதிப்பேன். உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அரண்தானே. உம் திருநாமம் உலகத்திலே உயர்ந்த அடைக்கல அரண்தானே. நீதிமான் உமக்குள்ளே ஓடி சுகமாயிருப்பானே. நீதிமான் உமக்குள்ளே ஓடி சுகமாயிருப்பானே. என் உயிரான உயிரான சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. என் உயிரான இயேசு, என் உயிரான இயேசு. இத்தனை பேரால சொல்ல முடியும். என் உயிரான இயேசுவே, என் உயிரோடு கலந்துருங்கப்பா. இனிமே நான் வாழுகிறது உமக்காகப்பா. உங்க சித்தத்தை நிறைவேற்றி வைப்பான்னு எத்தனை பேர் சொல்றீங்க? என் உயிரே உம்மை துதிப்பேன். தேவச்சனமே, ஒரு மோசமான ஒரு ரவுடி இருந்தார். அந்த ரவுடி ரொம்ப மோசமானவன். ஏசப்பா பிள்ளைகளை அடித்து உபத்திரவப்படுத்தினவன். அவருக்காக ஒரு பாஸ்டர் கரையம் எடுத்து உயிரை கொடுத்து ஒரு சுவிசேஷத்தை அறிவித்தார். அவன் இருக்கிற கேங்ல போய் சுவிசேஷம் அறிவித்தால் அந்த ஊழியர் சாகப்படுவார். அப்படி உயிரை கொடுத்து அந்த மனிதனுக்காக சுவிசேஷத்தை அறிவித்தார். யாருமே சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அந்த கொடூர ரவுடி இயேசுவை ஏற்றுக்கொண்டார். ஆனால் அந்த தேசமோ சுவிசேஷத்துக்கு விரோதமான தேசம். குறிப்பிட்ட நாள் வந்தது, இந்த ரவுடியை தூக்கி கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணது. அவனும் பவுல போல அநேகருக்கு ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். அதனால் அவனை சிறையில் பிடித்து போட்டது. கண்ணுக்கு முன்னாடியே குற்றுயிராயிருந்த அந்த ஊழியரை பிடித்து உபத்திரவப்படுத்த இந்த ரவுடிக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவரால் தான் இவர் ரட்சிக்கப்பட்டார். அவருக்கு சுவிசேஷம் சொல்லி அவர் காயப்பட்டிருக்கிறார். அவருக்கு முன்னாடியே இந்த வாலிபனை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பாஸ்டருக்கு ரொம்ப வலிக்குது. அந்த பாஸ்டர் அடிக்கிறாங்க. எப்படியாவது இவங்க இயேசுவை மறுதளிக்கணும், இல்லை என்றால் இவங்களை கொல்லணும். அந்த பாஸ்டர் மிதித்து அவரை நெஞ்சுக்கு மேலெல்லாம் மிதிக்கிறாங்க. அவர் சொன்னாரு, என்னானாலும் இயேசுவை விட்டுறாத. இவர் சொல்றாரு, என்னானாலும் நீங்க விட்டுறாதீங்க பாஸ்டர். இப்போ இந்த பாஸ்டர் அடித்தாலும் இவன் இயேசுவை மறுதளிக்க மாட்டான்னு தெரிஞ்ச உடனே சூடு கம்பிய பற்றி எரிகிற அந்த தீயில வைத்து அதை அவன் மேலே வைத்து குத்த ஆரம்பித்தாங்க. அவன் என்ன தெரியுமா சொன்னான்? எனக்கு இனிக்குது, எனக்கு சுகமா இருக்குதுன்னு சொல்ல ஆரம்பித்தான். ஏன்னா அவன் உள்ளத்தின் ஆழத்தில் இயேசு கலந்திருந்தார். அவனுக்கு ஒன்னே ஒன்று தெரியும், என் இயேசுவுக்காக நான் இங்க காயங்களை பற்று கொண்டு இருக்கிறேன். எனக்காக சிலுவையில் துடித்த என் இயேசுவுக்காக நான் இங்க அடிகளை வாங்குகிறேன் சொல்ல அந்த அதிகாரிகள் அவனை சூடு வைத்து கொண்டே இருக்கிறாங்க. வயிற்றுல குத்துறாங்க, எல்லாத்துலயும் குத்திட்டு கடைசியில கண்ணுக்குள்ளே குத்திடுறாங்க. நடந்த சம்பவம் தேவஜனமே. அவன் என்ன தெரியுமா சொன்னான்? நீ இயேசுவுக்காக சிரித்து கொண்டே இருந்தான். என் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது, எத்தனையோ பேரை நான் கொள்ளையடித்தேன். இன்னைக்கு நான் அடுத்தவனுடைய கையிலால் சாகப்பட்டாலும் என் இயேசுவுக்காக சாகிறேன் என்று சொல்லி ரெண்டு கண்களையும் இழந்தார். அந்த பாஸ்டர் பார்த்து கொண்டே இருந்தார். அந்த பாஸ்டருடைய ஜீவனும் மிதிக்க போனது. இவனையும் கொத்தி கொன்னார்கள். தேவச்சனமே, ஒன்று மட்டும் உண்மை, கடந்த நூற்றாண்டுகளில் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆண்டருக்காக நின்ற பொழுது அவர்களை தாங்கி நிறுத்தியது என்ன தெரியுமா? உயிரோடு கலந்தா. இன்னைக்கு உங்களுடைய உயிரோடு அவர் கலந்திருக்கிறாரா? போலிகார்ப்னு சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதரை அப்படியே நிப்பாட்டி கட்டி வைத்திருக்கிறாங்க. அவருக்கு 3 நாட்களுக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட அவர் மரிக்கிறதுக்கு 3 நாட்கள் முன்னாடி அவருக்கு ஒரு சொப்பனம் வருகிறது. அவருடைய தலவாணி தீப்பிடித்து எரிகிறதை அவர் தரிசனத்தில் பார்க்கிறார். அப்ப அவர் கண்டுபிடித்து விட்டார், இனிமே நான் நிம்மதியா படுக்க முடியாது, இந்த உலகத்துல என் படுக்கை எரிய போகிறது என்று கண்டுபிடித்தார். அவர் இருந்த ஊர் மோசமான ஊர். எல்லாரும் சொன்னாங்க, அவரை பிடித்துட்டு வந்தாங்க. ஒரு கம்பளை நிப்பாட்டி அவருக்கு கீழே நிறைய விறகுகளை வைத்து எரிக்கலாம் என்று பிளான் பண்றாங்க. அப்போ சொன்னாங்க, நீ இயேசுவை மறுதளித்தனா இந்த தீயில இருந்து உன்னை கீழே இறக்கிடுவோம் அப்படின்னு சொன்ன உடனே போலிகார்பு சிரித்தாராம். அந்த தேவ மனிதன் சிரித்தார். ஏன் சிரிக்கிற, உனக்கு என்ன மெண்டலா, பைத்தியமான்னு கேட்ட பொழுது
அவர் சொன்னார், நீ என்னை எப்படி கொன்னாலும் நான் இயேசு மறுதலிக்கவே மாட்டேன். ஏன்னா இந்த 80 ஆண்டுகள் என்னை காப்பாற்றி நடத்தி வந்த ஆண்டவரை இந்த 8 நிமிஷம் அக்னியில் நான் வேகிறதுக்கு பயந்து நான் அவரை மறுதலிக்க மாட்டேன் என்று சொன்ன நேரத்தில் அவர் மேலே அக்னியை வைத்தாங்க. அந்த விறகுகள் கதகதை என்று எரிந்தது. அநேகருக்கு வெளிச்சமாக அந்த தேவ மனிதன் மரித்து போனார். தேவ ஜனமே, இதுதான் வேதத்தில் எழுதப்பட்ட இரத்த சாட்சி என்ற அனுபவம். எத்தனையோ தேவதாசர்கள் இன்னைக்கு எரிந்து சாம்பலாக மாறினார்கள். நம்ம இந்தியாவில் கிரகாம் ஸ்டேன்னு சொல்லக்கூடிய தேவ மனிதரை அந்த ஜீப்புக்களை வைத்து மூச்சு கூட எடுக்க முடியாம 2 பச்சை பிள்ளைகளோடு எரித்து கொண்டார்களே. ஆனாலும் அவர்கள் மனைவி சொன்னாங்க, நாங்கள் மன்னிக்கிறோம். இன்னைக்கு கூட இந்த வருடத்தில் கூட சார்லி கிரிக்னு சொல்லக்கூடிய தேவ மனிதனை துப்பாக்கினால் தொண்டையில் சுட்டு கொண்டார்கள். அமெரிக்கா ஜனாதிபதி எல்லாருக்கும் முன்பதாக இது நடந்த சம்பவம். அந்த சார்லி கிரிக்னு சொல்லக்கூடிய தேவ மனிதனுடைய மனைவி சொன்னாங்க, அந்த சுட்ட மனிதனை நான் மன்னிக்கிறேன். எப்படிங்க இந்த உள்ளம் வரும்? பலி வாங்கக்கூடிய எண்ணம் எங்க போனது? காரணம் ஒன்னே ஒன்று, அவர்கள் உள்ளத்தில் ஒருவர் கலந்தார். அந்த கலந்தவர் தான் இயேசு. ஒரு வரி சொல்லுங்களேன், என் உயிரான 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 இயேசு, எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து இயேசு கலந்து உம்மை துதிப்பே, என் உயிரே நான் உம்மை துதிப்பே, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான உயிரான இயேசு, இயேசு கலந்து உம்மை துதிப்பே, என் உயிரே உம்மை துதிப்பே, என் உயிரே. யாராவது நான் மரிக்க போறேன்னு தெரிஞ்ச பிறகு, இயேசுக்காக நான் மரிக்க போறேன்னு தெரிஞ்ச பிறகு அவர்கள் உயிரோடு இருக்கணும்னு நினைப்பார்களா, மரிக்கணும்னு நினைப்பார்களா? அவர்கள் உயிர் போய்விடும் என்று தெரிஞ்சா அந்த இடத்தை விட்டே ஓடிடுவாங்க. ஆனா பவுல் அப்போஸ்தலர், என் உயிர் போக போகுது என்று தெரிந்த பிறகும் அவர் தீமோத்திட்ட சொல்றாரு, நீ வரும்பொழுது என் பெட்ஷீட் எடுத்துட்டு வா, என் புக்ஸை எடுத்துட்டு வா, ஏன்னா நான் சிறையில் இருக்கிறேன், இங்கே கொஞ்சம் குளிராக இருக்குது அப்படின்னு அவர் எழுதுகிறா. வரலாறு சொல்லுது, பவுல் அவர் ரூமில் இருக்கும் பொழுது இந்த ரோம போர் சேவர்கள் கத்தியை தீட்டுகிற சத்தம் இவருக்கு கேட்டுக்கொண்டே இருந்ததாம். கடைசி 3 நாட்களை குறித்து சில பண்டிதர்கள் எழுதுகிறாங்க, எப்போவுமே அந்த கத்தியை தீட்டுகிற சத்தம் கேட்குமா. பவுலுக்கு நல்லா தெரியுமா, என் தலையை சீவுகிறதற்காக இவங்க கத்தியை தீட்டுறாங்கன்னு தெரியுமா. ஆனால் இருந்த நாள் வரைக்கும் ஜெபத்தோடு வசனங்களை எழுதி கொண்டே இருந்தார். ஒருவேளை தீமோத்தி வந்திருந்தார்னா இவருக்கு குளிருக்கு போத்திக்கிறதுக்கு ஒரு பெட்ஷீட் கொடுத்திருப்பார், இவர் படிக்கிறதுக்கு சில புக்ஸை கொடுத்திருப்பார். ஆனால் தீமோத்தி வரும்பொழுது பவுல் மரித்து விட்டார் என்று கேள்விப்பட்ட பொழுது தீமோத்தி உடைந்து போகிறார். ஏன்னா பவுல் கடைசியாக கேட்ட சில விஷயங்களை பவுல்கிட்ட கொண்டு வந்து கொடுக்க முடியல என்று வரலாறு சொல்லுகிறது. தீமோத்தி உடைக்கப்பட்டார். தெய்வச்சனமே, பவுல் சொன்னார், நான் பானபலியாக போகக்கூடிய நேரம் வருகிறது. பவுலுக்கு நல்லா தெரிஞ்சது, என் தலையை வெட்டி கொள்வார்கள், ஆனாலும் இந்த இயேசுக்காக நான் உயிரை விடுவேன். இதுதாங்க தன் உயிர் போறதுக்கு தெரிந்த பிறகு கூட கர்த்தருக்காக நின்னதுதான். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, உயிரான இயேசு உயிரோடு கலந்து உயிரே நான் உம்மை துதிப்பே, என் உயிரே உம்மை துதிப்பேன். பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது, நெருக்கி ஏவுகிறது. தேவஜனமே, இந்த அன்பு நம்ம உள்ளத்துல ஊற்றப்படணும்.
பவுல் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியினால் இந்த அன்பு உங்க உள்ளத்தில் ஊற்றப்பட்டு இருக்கிறது. சில மிஷனரிகள் இந்த அன்பினால் ஏவப்பட்டு கடல் கடந்து வந்தார்கள், உயிரை தியாகமாக கொடுத்து வந்தார்கள். தேவ ஜனமே, அப்படிப்பட்ட தியாகம் இன்னைக்கு எங்க போனது? ஆண்டு எதிர்பார்க்கிறார். ஒரு கூட்ட மக்கள் ஏசப்பாவுக்காக இப்படி எழும்ப மாட்டாங்களா? உயிரை கொடுக்க தாகமுள்ளவர்கள் எழும்ப மாட்டார்களா? இன்னைக்கு தலைவலி காய்ச்சல் வந்தாலே ஓடி போயிடுறார்களே, இன்னைக்கு மறுதளித்து விடுகிறார்களே, கடைசி வரைக்கும் எனக்காக நிற்க மாட்டார்களா என்ற ஒரு ஏக்கமுள்ள ஒரு உள்ளத்தை எதிர்பார்க்கிறார். சிம்பாரோசன் சொல்லக்கூடிய ஒரு தாயார் இருந்தார்கள். அந்த தாயார் இயேசுவை ஏற்றுக்கொண்டதினால் அவர்களுக்கு 7 பிள்ளைகள் இருந்ததாம். இந்த 7 பிள்ளைகளையும் கொன்னுவிடும் என்று பயங்காட்டினார்கள். சிம்பாரோஸ் தாய் பயப்படவே இல்லை. மூத்த பிள்ளைகளை பார்த்து சொன்னாங்க, பிள்ளைகளா பயப்படாதீங்க, நம்ம எல்லாரும் அந்த மறுக்கரையில பார்க்கலாம், இந்த பரலோக கரையில பார்க்கலாம் என்று சொன்னாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளாக வெட்ட ஆரம்பித்தாங்க. தாயார் கண்ணுக்கு முன்னாடியே கத்திகள் பிள்ளைகளை பிளந்தது. அம்மா கண்ணீரோடு இருந்தாங்க. கடைசி ஒரு 2 பிள்ளைகள் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தாங்க. அம்மா சொன்னாங்க, தைரியமா இருங்க மகனே, நம்ம மேல சந்திக்கலாம், நான் உங்களை பார்க்க வரேன், நீங்க போங்க, அண்ணன்மார் போயிட்டாங்க, நீங்க போங்கன்னு சொல்லி ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளையும் அந்த அரசாங்கத்தில் இருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பேரையும் நிர்மலமாக்கின பொழுது 7 பிள்ளைகளையும் கண்ணு முன்னாடி கொடுத்து கடைசியாக இந்த தாயாரும் கண்களை மூடுகிறாங்க. தேவ ஜனமே, இது கிறிஸ்துவின் அன்பா என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். இது கிறிஸ்துவின் அன்பு அவர்களை எவ்வளவு ஆட்கொண்டது. இந்த இம்மைக்காக இன்னைக்கு ஆண்டவரை விட்டு தூரம் போகும் பொழுது ஒரு கூட்ட மக்கள் ஆண்டவருக்காக உயிரை கொடுத்து நின்னார்களே. எவ்வளோ காசு கொடுத்ததுனாலே உயிர் கொடுத்து நின்னாங்க? இல்ல, காசுக்காக அவங்க நிற்கவில்லை, அவங்க நேசத்துக்காக நின்னாங்க, பாசத்துக்காக நின்னாங்க, தனக்காக உயிர் கொடுத்த ஆண்டவருக்கு உயிர் கொடுத்தார்கள். எத்தனையோ விபத்துல மனிதன் மரிக்கிறான், அரை வயசுல போகிறான், பாதி பேர் வியாதியில மரிக்கிறாங்க. ஏன் இந்த ஆண்டவருக்காக மரிக்க கூடாது என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு வந்தது. எவ்வளோ உபத்திரவங்களை சகித்தார்கள் நமது முன்னோர்கள். இன்னைக்கு நம்ம ஏதோ ஒரு விஷயத்திற்காக பயந்து கொண்டு இருக்கிறோமே. ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, பயப்படாதே. மேகம் போன்ற சாட்சிகள் உனக்கு முன்பாக இருக்கிறது. எத்தனையோ நபர்கள் சாதித்தார்கள், நீ ஏன் பயப்படுகிறாய்? ஒரு சேஃப்டியான ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க. தமிழ்நாடு ஒரு சேஃப்டியான இடமா இருக்குது. கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படாம தேவ ஜனங்கள் ஒரு சில இடங்கள்ல பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஆனா பல இடங்கள்ல துள்ள துடிக்க ஒவ்வொரு நாளும் இரத்த சாட்சிகள். ஆனாலும் அந்த கிறிஸ்துவின் அன்பு ஏவுகிறது. எத்தனை பேர் சொல்றீங்க, அப்பா இந்த ஆராதனையில என்னை வீணாய் பிரச்சனைப்படுத்துகிற எல்லா பிரச்சனையும் கண்டு இனி நான் ஓட மாட்டேன், இனி அந்த பிரச்சனை என்ன கண்டு ஓடணும்? எத்தனை பேர் ஒரு தீர்மானம் எடுக்கிறீங்க, எந்த பிரச்சனையும் என்னை நீ ஜெயிக்காதுப்பா. எனக்கு முன்னாடி ஓடுனவங்களுடைய ஓட்டத்தை பார்க்கும் பொழுது நான் என்ன ஓடினேன் என்று யோசிக்க வைக்கிறதே. எல்லாவற்றையும் நான் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன்ப்பா. எத்தனை பேர் சொல்றீங்க? அப்படியே கண்களை மூடி ஜெபிக்கலாமே. ஒவ்வொரு பேரும் கண்களை மூடி அப்படியே ஜெபிங்க. ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துங்கப்பா. எங்கள் விசுவாசத்தை நாங்கள் ஸ்ட்ராங்காக பிடித்துக்கொள்ள, சின்ன சின்ன உபத்திரங்கள் வரும் பொழுது பயப்படாதபடி ஸ்ட்ராங்காக பிடித்துக்கொள்ள தேவன் எனக்கு உதவி செய்யுங்கன்னு எல்லாரும் ஜெபிக்கலாம். எல்லாரும் இருக்கிற இடங்கள் அப்படியே கண்களை மூடி ஜெபிங்க. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஜெபிங்க. கூட்ட மக்கள் இணைந்திருக்கிற இந்த நேரத்தில் தேவ ஜனங்களை எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது சொல்லுங்க, அப்பா என் விசுவாசத்தை பலப்படுத்துங்க. நான் போக வேண்டிய தூரம் வெகு தூரம் அல்லவா, என்னை பலப்படுத்துங்கப்பா என்று கேளுங்க. இருக்கிற இடத்துல அப்படியே கேளுங்க, அப்பா என் விசுவாசத்தை பலப்படுத்துங்க. நான் சாதிக்க வேண்டியது உண்டு, நான் உமக்காக போக வேண்டிய தூரம் உண்டு, என் குடும்பத்தை எழும்பி நிப்பாட்ட வேண்டிய காரியம் உண்டு, என் வாழ்க்கையில் உள்ள அழைப்பை நிறைவேற்றுகிறதற்கு என்னை பலப்படுத்தியருளும், என்னை பலப்படுத்தியருளும். பவுல் சொல்லுகிறாரே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இந்த நேரத்தில் ஜெபிக்கிற ஒவ்வொரு பேருக்கும் மனுஷனுடைய பலத்தை கர்த்தர் தரவில்லை, அவருடைய பலத்தை தருகிறார். அவருடைய பலனுங்க மேலே இறங்கி கொண்டு இருக்கிறது. ஒவ்வொரு மேலையும் கர்த்தருடைய பலன் இறங்கி கொண்டு இருக்கு.
நீங்கள் சாதிப்பீர்கள். நீங்கள் செய்கிற காரியம் வாய்க்கும். பிசாசானவன் தடைகளை உண்டாக்கினால் ஆண்டவர் இந்த நாட்கள் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். தடையை கண்டு ஓட போகிறது நீங்கள் அல்ல, தடை உங்களை கண்டு ஓடணும். அதற்காக தான் தேவன் அழைத்தார். இத்தனை நாட்கள் நீங்கள் தடையை கண்டு ஓடினீர்கள், இத்தனை நாட்கள் நீங்கள் தடையை கண்டு பயந்தீர்கள். ஆனால் இனிமே தடை உங்களை கண்டு உடையும், இனிமே செங்கடல் உங்களை கண்டு பிரியும். தேவ ஜனமே, இதுதான் கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிற அபிஷேகம். சூழ்நிலையை பார்த்து ஏமாந்து போகாதீர்கள். வலது பக்கம் இடது பக்கம் முன்னாடி பின்னாடி உங்களுக்கு நெருக்கங்கள் இருக்கலாம், ஆனால் அந்த பரத்தில் இருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும். தேவ ஜனங்கள், நீங்கள் காத்து கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், பரத்தில் இருந்து எலியாவுக்காக இறங்கின அக்கினி உங்களுக்காக நிச்சயமாக ஒரு ஆவிக்குரிய வல்லமை இறங்கி கட்டுகளை உடைத்தெறியும். ஓ ஹல்லேலூயா. அன்னைக்கு அந்த ஓ ராஷா தாரா பாபா, ஓ அந்த அருமையான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக அவர்களுடைய பயணத்தை தடுக்க ஒரு கோட்டை வந்து நின்னது, ஒரு பெரிய எரியோ கோட்டை. அந்த கோட்டையின் மேல் தேவனுடைய வல்லமை இறங்கினது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஜெபத்தில்ப்பா யாரெல்லாம் ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் விசுவாசத்தை பலப்படுத்தி ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்களோ, எந்த பலவீனங்கள் அவர்களை தாக்கி கொண்டிருந்ததோ, எதை கண்டு பயந்து கொண்டிருந்தார்களோ, இனிமே ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால் அவர்கள் அதை ஜெயிக்க, தாவீது சொல்லுகிறது போல உம்முடைய நாமத்தினால் ஒரு சேனைக்குள் பாயணும், உம்மாலே நாங்கள் ஒரு மதிலை தாண்டணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எந்த தடையா இருந்தாலும் தேவனுடைய நாமத்தினால், தேவனுடைய வல்லமையினால் அதை தாண்ட உதவி செய்யுங்கம்மா. இதை கேட்குற ஒவ்வொரு வேரையும் பலப்படுத்துங்க. ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு விசுவாசம் அனலாகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆம் தேவச்சனமே, ஆண்டவர் ஒவ்வொரு பேரோடு பேசுகிற ஒரு காரியம், உங்க விசுவாசம் மட்டும் அனலாயிட்டுனா நீங்க ஒரு சேனைக்குள்ள பாய்ந்துருவீங்க, மதில தாண்டிடுவீங்க. தேவச்சனமே, நம்ம விசுவாசம் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு தேவனுடைய வார்த்தையும் சூழ்நிலையில ஒரு வெற்றியும் உண்டாக வேண்டும். அதனால தேவ ஜனமே, 3 விஷயம் சேர்ந்து நடக்கும் பொழுது நம்ம வாழ்க்கை மாறும். 1, விசுவாசம் உங்களுக்குள்ள தோண வேண்டும். விசுவாசம் தோன்றும் பொழுது நீங்கள் தேவனுக்காக ஏற்ற நேரம் காத்திருப்பீங்க. நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற காரியம் உங்க கண்ணு முன்னாடி வரும். ஸோ காத்திருக்க வேண்டியது 2வது காரியம். 3வது காரியம், நீங்க விசுவாசித்து அறிக்கை பண்ணது, ஜெபித்தது உங்க கண்ணு முன்னாடி நடக்க ஆரம்பிக்கும். இந்த 3 நடக்கும் பொழுது உங்க வாழ்க்கை ஒரு பெர்ஃபெக்ஷன்ல வரும். ஸோ தேவ ஜனமே, நிறைய பேருக்கு அவர்கள் ஜெபித்தது நடக்காது, ஆனாலும் காத்திருப்பாங்க. அப்போ ஆண்டு சொல்லுவார், மகனே நீ ஜெபித்தது நடக்கல, நீ குழிக்குள்ள தள்ளப்பட்ட, நீ சிங்க கவிக்குள்ள போன, நீ தேவையான நீ நிறைய காரியத்துக்கு ஜெபித்த, ஆனால் தேவையில்லாதது உனக்கு நடந்தது. ஆனாலும் பொறுத்திரு, நீ நினைச்சது நடக்காம இருந்தாலும் நான் நினைச்சது நடக்குதுன்னு சொல்லி ஒரு அற்புதத்தை செய்வார். ஸோ தேவச்சரமே, நீங்க விசுவாசத்தில் ஜெபித்து கொண்டு இருக்கிறது சில நேரம் நடக்காம இருந்தாலும், நீங்க நினைச்சது உங்க கையில வராம இருந்தாலும், அதிலும் 10 மடங்கு சிறந்ததை, அதிலும் பல மடங்கு சிறந்ததை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். நம்ம நினைச்சது ஒரு துருத்தி தண்ணி தாங்கப்பான்னு கேட்போம், ஆண்டு ஒரு துறவு வச்சிருப்பாரு. நம்ம நினைச்சதை மனுஷன் தடுக்கலாம், பிசாசு தடுக்கலாம், ஆனால் கர்த்தர் நினைச்சதை யாராலும் தடுக்க முடியாது. உலகம் தடுத்து கொண்டே இருக்குதா? திருமண வாழ்க்கையை உற்றார் உறவினர் தடுத்து கொண்டே இருக்கிறாங்களா? உங்களுக்கு ஒரு நல்ல திருமண அலையன்ஸ் வரும்பொழுது குடும்பத்தார் தடுக்கிறாங்களா? பிசாசு தடுக்கிறானா? பொறுத்து இருக்கிற தேவ பிள்ளையே, மனுஷனுக்கு ஒரு நேரம் கொடுக்கப்பட்டது, பிசாசுக்கு ஒரு நேரம் கொடுக்கப்பட்டது. ஏன் கர்த்தர் ஒரு நேரத்தில் உனக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா? காணா ஒரு கல்யாணத்தில் ஒரு நேரம் வந்தது, அற்புதம் நின்று போனது, அங்கே வந்து அதிசயமே இல்லை. இப்போ வந்து இயற்கையான பிளெஸிங் நிற்கிறது, அந்த திராட்சரசம் குறைவுபட்டது, மேன் பவர் முடிஞ்சிட்டு இனி ஒன்றும் நடக்க வாய்ப்பில்லை. இனி ஒரு திராட்சரசம் வர வேண்டும் என்றால் அது பல நாட்களாக ரெடி பண்ணி அது கொண்டு வர வேண்டும். அதற்கு இப்போ டைம் இல்லை. வாங்க போனால் அந்த பயணத்திற்கே டைம் இல்லை. இப்போ ஜனங்கள் பந்தியில் இருக்கிறாங்க. இப்போ என்ன செய்ய? எல்லாருடைய பவர் லாஸ் ஆகும் பொழுது பரலோகத்தில் இருந்து ஒரு பவர் இறங்கினது. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் மகிமை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் லைஃப்பில் மனுஷனுக்கு ஒரு நேரம் வந்து அவன் என் வாழ்க்கையை நாசாக்குனா, என் லைஃப்பில் பிசாசுக்கு அவனுக்கு ஒரு நேரம் கொடுக்கப்பட்டுச்சுன்னா, என் லைஃப்பை உயர்த்துறதுக்கு என் தேவனுடைய நேரம் வராதா? எல்லாரும் சொல்லுவோமா, என் தேவனுடைய நேரம் எனக்கு வரும். அந்த நேரத்தில் நான் யாருன்னு தெரியும். மொர்தகாயை போட்டு நெருக்குனாங்க, உடைத்தாங்க. ஆனால் மொர்தகாய்
வழிக்கு ஒரு நேரம் வந்தது. மனுஷனுடைய நேரம் வந்துச்சு, ஆமான் போட்டு மிதித்தான். பிசாசினுடைய நேரம் வந்தது, ஆமான் மூலமாக பிசாசு கிரியை செய்தான். ஆனால் கர்த்தருடைய நேரம் வந்தது, கர்த்தர் தூக்கினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மனிதர்கள் உங்க மேல மிதித்து நடந்து போறாங்களா? பிசாசு உங்களை உபத்திரவப்படுத்துதா? அதோடு ஆண்டு விடமாட்டார். இன்னொரு பக்கம் உண்டு. எத்தனை பேர் சொல்றீங்க வாழ்க்கைக்கு இன்னொரு பக்கம் உண்டு? அந்த பக்கத்தை கர்த்தர் திருப்பும் பொழுது, அந்த காரியத்தை செய்யும் பொழுது, என் கர்த்தருடைய நேரம் வரும் பொழுது, எந்த மொர்தகாயை மிதித்து நசுக்குனாங்களோ அவனை ராஜ குதிரையில் ஏற்றின நாட்கள் வந்தது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த கெட்டப்பட்ட கழுதைக்கு கெட்டப்பட்டிருந்த ஒரு நேரம் இருந்தது. ஆனால் கெட்டுகள் அவிழ்க்கப்பட்டு இயேசு ராஜாவை சுமக்கிற ஒரு நேரம் வந்தது. இதோ நீங்கள் கெட்டப்பட்டிருக்கிறீங்கன்னு ஆண்டு சொல்லுகிறா. அந்த கட்டுகள் அவிழ்கிற நேரம் வரும், இயேசுவை சுமக்கிற நேரம் வரும். விட்டு விடாதீர்கள். விசுவாச வாழ்க்கை காத்திருப்பு என்பது மிஸ் பண்ண முடியாத, தவிர்க்க முடியாத ஒரு பகுதி. அற்புதம் நடக்கலையே நினைக்காதீங்க. நீங்க காத்திருக்கிற நீங்க கழுக போல எழுப்புவீங்க, சிறகுகள் அடித்து பறப்பீங்க. உங்களுக்கு முடிவே இருக்காது. நீங்க செய்கிறது வாய்க்கும். ஏன்னா நீங்க காத்திருக்கிறவர்கள். உங்க ஆவியில் இறங்கின தேவ மகிமை, அந்த வார்த்தை உங்களை சும்மா இருக்க விடாது. தேவ ஜனமே, கர்த்தருடைய வார்த்தை ஒருவேளை உங்ககிட்ட வந்திருக்குதுன்னா அது உங்களை சும்மா இருக்க விடாது. அது வந்த காரியத்தை நிறைவேற்றும். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார். யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். இந்த ஆராதனையில கூட நம்ம அழகான காரியங்களை பார்த்தோம். தேவனுக்காக ஜீவனை கொடுத்தவர்களை பார்த்தோம். யோசித்து பாருங்க, நம்ம ஜீவனை கொடுக்க தயாராக விட்டாலும் இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகர் இயேசுக்காக ஜீவனை கொடுப்பார்களா என்று கேட்டால் பயமான காரியமும் சந்தேகமான காரியம் தான். ஆனால் ஒன்று செய்யலாம், அவர்களை போல நம்ம தியாகமா வாழ முடியாட்டியும், அவர்களை போல செய்ய முடியாட்டியும் போராட்டங்கள்ல பின்வாங்காம இருக்கலாம். இன்னைக்கு அநேகர் போராட்டம் வந்தோன்னு சோர்ந்து போய் அங்கேயே நின்றுவாங்க. ஆண்டு சொல்றார், நிக்காத, நீ பயப்படாத, முன்னேறி செல். யோர்தான் இருக்குதா, முன்னேறி செல்ல கர்த்தர் வழி திறப்பார். நீங்க அங்க வெயிட் பண்ணணும். கர்த்தர் அந்த இடத்துல உங்களுக்கு கிரியை செய்வார். யோர்தான் இருக்கு, இங்க வாசல் இல்லைன்னு திரும்பி போயிடக்கூடாது. ஆபிரகாமை கர்த்தர் நடத்தின பாதையில் 25 ஆண்டுகளாக குழந்தை இல்லைதான். உடனே அவர் என்ன செய்தார்? ஒரு சின்ன கேப்ல இன்னொரு லைன்ல என்ன செஞ்சாரு? அவர் ஒரு திட்டம் போட்டு, குடும்பமா ஒரு திட்டம் போட்டு இன்னொரு பெண்ணை திருமணம் பண்ணி அந்த ஆகார் என்ற பெண்ணுக்கு ஒரு குமாரன் பிறக்க சூழ்நிலை உண்டானது. அந்த குமாரனை பற்றி வேதம் சொல்லுகிறது, அவன் வாக்குத்தத்தத்தின் குமாரன் அல்ல, அவன் தேவனால் சொல்லப்பட்ட குமாரன் அல்ல, அவன் ஆபிரகாமின் குமாரனாக இருந்தாலும் அது தேவ சித்தமில்லை என்று வேதம் சொல்லுகிறது. சுதேவ ஜனமே, நம்ம தேவனுக்காக நிற்காமல் போனா தேவ சித்தம் நிறைவேறாது. இன்னைக்கு அநேகர் செய்கிறது, இந்த இடத்துல வாசல் திறக்கல, இந்த சபையில் எனக்கு விடுதலை இல்லை, இந்த குடும்பத்தில் இருந்த எனக்கு விடுதலை இல்லை என்று அங்கிருந்து கிளம்புகிறாங்க. அது கர்த்தருடைய நேரம் வர்றதுக்கு முன்னாடி அவங்க கிளம்பி விடுறாங்க. அவர்களால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. ஆண்டனை கொண்டே ஒன்று சொல்லுகிறார், செங்கடலா, சிங்கச்சூளையா, ஆமென், அக்னி சூளையா, எதுவா இருந்துட்டு போட்டும், அது யோர்தானா இருக்கட்டும், எரிகோவா இருக்கட்டும், கோலியாத்தா இருக்கட்டும், சிறைச்சாலையா இருக்கட்டும், உபத்திரவங்களா இருக்கட்டும், வியாதிகளா இருக்கட்டும், கடனா இருக்கட்டும், தாமதமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அதிலே நின்று யுத்தம் பண்ணுங்க. அது உங்களை விட்டு ஓடணும். நீங்க ஆண்டவர் சொல்லுகிறது ஒன்னே ஒண்ணுதான், நீங்க அதை விட்டு ஓடாதீங்க, அது உங்களை விட்டு ஓடும். அது பில்லி சூனியமா, அது தரித்திரமா, அது இயலாமையா, பிள்ளைகளை படிக்க வைக்க முடியலையா, ஃபீஸ் கட்ட முடியலையா, பயப்படாதீங்க. அந்த இடத்துல இருந்து ஃபைட் பண்ணுங்க, செபியுங்க. கர்த்தர் வாசலை திறக்கும் வரைக்கும் விடாதீர்கள். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். எந்த சூழ்நிலைக்கும் எதிர்த்து நில்லுங்கள். சூறாவளி போல அன்னைக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து படகுல போகும் பொழுது கடல் கொந்தளித்து அந்த படகை மூழ்கடித்திரலாம் நினைக்கும் பொழுது அவர்கள் அந்த படகை திருப்பவில்லை, அதற்கு பதிலாக புயலை திருப்பினார்கள். தேவ ஜனமே, ஒரு உபத்திரவம் இருக்குதுன்னா அதுக்கு பின்னாடி ஒரு உயர்வு இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தார்கள் என்று தான் அநேகருக்கு தெரியும், கல்லறையில் மூடுறார்கள் தான் அநேகருக்கு தெரியும். அநேகர் சொல்லுவாங்க, இயேசு தன்னையே காத்துக்கொள்ள முடியவில்லை, தன்னையே ரட்சித்துக் கொள்ள முடியவில்லை என்று நினைத்தார்கள். ஆனால் இயேசு மரிக்க வேண்டியது தேவனுடைய சித்தமாக இருந்தது. ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்தருளினார் என்று வேதம் சொல்லுகிறது. இது தேவனுடைய சித்தம். கன்னியின் வயிற்றில் ஒரு குமாரன் பிறப்பார் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. தேவகுமாரன் இந்த உலகத்தில் வரணும், பலியாகணும், ரட்சிப்பை தர வேண்டும் என்பது பைபிளினுடைய வார்த்தை. இது நிறைவேறியே ஆக வேண்டும்.
அதனால இதுல இருந்து தப்பிக்க முடியவில்லை என்று யாரும் சொல்ல முடியாது. இன்னைக்கு அநேகர் நினைக்கிறாங்க இயேசு தன்னையே காப்பாற்றாமல் மரித்து போனார்னு. ஆனால் அவர்களுக்கு தெரியவில்லை இயேசு உயிரோடு எழுந்தார். மரணம் அவரை தடுத்து நிறுத்த முடியவில்லை தெரியவில்லை. கல்லறையின் கதவுகள் திறந்தது என்று தெரியல. பரலோகத்தில் அவர் பிதாவின் வலது பிரசத்தில் இருக்கிறார் என்று தெரியல. எல்லாரும் பார்த்தது கல்லறை தான். ஆனால் நம்மளை போல தேவ பிள்ளைகளுக்கு மட்டும் தெரியும் கல்லறைக்கு பின்னாடி கர்த்தர் அவரை உயர்த்தினார். கர்த்தர் கரம் இருந்துச்சு. கல்லறைக்கு பின்னாடி கர்த்தர் இயேசுவை எழுப்பினார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பேரை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, செங்கடல் முன்னாடி இருக்குதா, பாதை இல்லைன்னு ஓடிராதீங்க. தடை முன்னாடி இருக்குதா, பாதை இல்லைன்னு ஓடிராதீங்க. அந்த தடை இருக்கிற இடத்துல தான் கர்த்தருடைய மகிமை வெளிப்பட போகுது. அந்த பூட்டு இருக்கிற இடத்துல தான் மகிமை வெளிப்பட போகுது. பூட்டு திறக்கப்பட போகுது. எதை கண்டு பயந்து போயிருக்கிறீங்களோ ஆண்டு சொல்லுகிறாரு, இனி நீங்க அதை கண்டு பயப்படக்கூடாது, அது உங்களை கண்டு பயப்படணும். இதை பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது ஆவியானவர் அநேகரை தொடுகிறார். ஒவ்வொரு மேலேயும் ஆவியானவர் இறங்குகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மகனை நீ பயந்து கொண்டிருந்தது, மகளை நீ பயந்து கொண்டிருந்தது, தாயாரை நீங்க பயந்து கொண்டிருந்தது, தகப்பனை நீங்க பயந்து கொண்டிருந்தது, இனி அது உங்களை கண்டு பயப்படணும். அந்த சுகர் உங்களை கண்டு பயப்படணும். அந்த ப்ராப்ளம்ஸ் உங்களை கண்டு பயப்படணும். அந்த பிரச்சனைகள் உங்களை கண்டு பயப்படணும். அந்த கடன் உங்களை கண்டு பயப்படணும். இனி இது கடன் வாங்குற பார்ட்டி அல்ல, இது கடன் கொடுக்கிற நபர் என்று பயப்படணும். வசனத்துக்கு கீழ்ப்படி ஒப்பு கொடுங்க. அப்பா, இனி எனக்கு ஒரு கிருபை தந்தீங்கன்னா நான் கடன் வாங்க மாட்டேன். இனி நீங்க எனக்கு கிருபை தந்தீங்கன்னா இதை பாவத்தில் விழ மாட்டேன். இனி ஒருக்கா கிருபை தந்தீங்கன்னா நான் சண்டை போட மாட்டேன்ப்பா. இனி ஒருக்கா கிருபை தந்தீங்கன்னா நான் வேதத்தை தியானிப்பேன்ப்பான்னு சொல்லி பாருங்க. கர்த்தர் கதவை திறப்பா. கெட்ட குமாரன் இப்படிதான் ஆண்டவர்கிட்ட ஜெபித்தார். மனதுக்குள்ள நினைச்சாரு, நான் என் அப்பாவுடைய வீட்டுக்கு போவேன், ஒரு வேலைக்காரனா என்ன அவர் ஏற்றுக்கொள்வார்னு நினச்சி போனார். ஆனால் அப்பா அவரை மகனாக ஏற்றுக்கொண்டார். அவர் சொன்னார், என் மகன் மரித்தான், ஆனால் இப்போ உயிரோடு எழுந்திருக்கிறான், ஆவியில் உயிர் பெற்று இருக்கிறான். பாவத்துக்கு மரித்திருந்தான், பாவத்தில் மரித்திருந்தான், ஆனால் இப்போ பாவத்திற்கு மரித்துட்டான், இப்போ நீதிக்கு பிழைச்சிட்டான். ஃபஸ்ட்டு பாவத்திலே மறிச்சிருந்தான், பாவம் அவனை ஆளுக செஞ்சது. ஆனால் இப்போ பாவத்திற்கு மறித்துட்டான், இப்போ அவனுக்குள்ள பாவம் இல்லை, இப்போ மனம் திரும்புதல் வந்து விட்டது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேரை பார்த்து ஆண்டு சொல்றார், இந்த அருமையான மீட்டிங்கில் பிரச்சனையை கண்டு ஓடாதீங்க, வியாதியை கண்டு ஓடாதீங்க, கடனை கண்டு ஓடாதீங்க, எந்த ப்ராப்ளத்தையும் கண்டு ஓடாதீங்க, அது உங்களை கண்டு ஓடணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அப்படிப்பட்ட ஒரு நபராக கர்த்தர் மாற்றுவார்னு? அடிக்கடி நான் சொல்லுகிற ஒரு காரியம் உண்டு. பில்லி கிரகாம் அடிக்கடி சொல்லுவார், பிரச்சனையை கண்டு பயந்து போய் அநேகர் ஓடி வந்துட்டு, ஆண்டவரே எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்குதுன்னு தான் எப்பவும் மனுஷன் சொல்லுகிறான். ஆனால் பில்லி கிரகாம் சொல்லுகிறார், தேவ மனிதன், ஏன் அப்படி பயப்படுறீங்க? ஏன் கர்த்தருடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு, ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உயர்ந்து அந்த பிரச்சனைகளை பார்த்து எனக்கு பெரிய ஆண்டவர் இருக்கிறார்னு ஏன் அந்த பிரச்சனையை பார்த்து சொல்லக்கூடாது? கோலியாத்தை கண்டு பயந்துட்டு ஆண்டவரே பெரிய கோலியாத்து இருக்கிறான்னு நீங்கள் பயப்படுறது உத்தமமா? இல்லை கோலியாத்தை பார்த்து ஏன் ஒன்னிலும் பெரியவர் என் கூட இருக்கிறார்னு சொல்லுகிறது உத்தமமா? யோசித்து பாருங்க. செங்கடலை கண்டு ஐயோ செங்கடல் ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு நம்ம கர்த்தர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறது நல்லதா? இல்லை கர்த்தரை கொண்டு போயிட்டு செங்கடலை உன்னை படைத்தவர் என் கூட இருக்கிறார், பிரிந்து வழிவிடுன்னு சொல்லுகிறது உத்தமமா? யோசித்து பாருங்க. கானான வேவு பார்க்கும்படி ஒரு 12 பேர் அனுப்பப்படுறாங்க. அந்த 12 பேர் ரிப்ளை திரும்பி வந்து சொன்னதில் 10 பேரும் பயந்தார்கள். அவர்கள் சொன்னாங்க, அந்த மனிதர்கள் பயங்கரமாக இருக்காங்க, அவங்க முன்னாடி நாம் சின்ன பிள்ளை போல இருக்கிறோம், வெட்டுக்கிளியை போல குட்டியாக இருக்கிறோம்லாம் சொன்னாங்க. ஆனால் ஒரு 2 பேர் சொன்னாங்க, அவர்களை கர்த்தர் நம்ம கையில் ஒப்பு கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவஜனமே? உங்கள் சூழ்நிலையில் நீங்கள் என்ன பிரதியுத்தரம் சொல்கிறீங்க? உங்கள் வாயின் வார்த்தை என்னதான் இருக்குது? உங்கள் வாயின் வார்த்தை என்னதான் இருக்குதோ அதுதான் உங்கள் நம்பிக்கை. அந்த நம்பிக்கை தான் உங்கள் விசுவாசம். இப்போவுமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். உபத்திரம் வரும்பொழுது நீங்கள் என்ன உளர்றீங்களோ அதுதான் உங்கள் விசுவாசம். அவ்வளோதான் உங்கள் விசுவாசம். ஆண்டு சொல்கிறாரு, அதில் ஒரு மாற்றம் வரணும். அதில் மாற்றம் வரணும்னா உங்கள் ஜெப வாழ்க்கை மாறணும். நீங்கள் கர்த்தரோடு இணையணும், கர்த்தரை விசுவாசிக்கணும். யுத்தத்தில் கர்த்தர் உங்கள் வாயிலிருந்து பேசணும். அதனால தான் ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். இந்த நாட்களில் எவ்வளோ தியாகங்கள் சகித்த முன்னோர்கள் இருக்கும் பொழுது நமக்கு அந்த தியாகம்லாம் சகிக்க பலன் இல்லாட்டியும், ஆனால் இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனை, நம்ம பிரச்சனை என்னன்னு பாருங்க, சின்ன சின்ன பிரச்சனைகள். வீடை மாற சொல்லியிருப்பாங்க, வீடு ஒழுகி கொண்டு இருக்கும், வாகனம் ரிப்பேராக இருக்கும், பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்கும், திருமண தடை இருக்கும். ஆனால் இங்கே ஒரு கூட்டம் உயிரே கொடுத்து ஆண்டருக்காக நின்னாங்க. யோசித்து பாருங்க. நம்மளும் பரலோக ராஜ்யம் செல்லும் பொழுது இந்த கூட்டம் இருக்கும், நம்மளும் இருப்போம். நம்மளை பார்த்து ஆண்டவர் சிரிக்கிற ஒரு லெவலில் நம்ம வாழ்ந்து விடக்கூடாது. இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளெல்லாம் நம்ம ஜெயித்து முன்னேற வேண்டும். தாவீதுக்கு கரடி வந்தது, அது ஒரு சின்ன பிரச்சனை தான்.
ஆடை கடிக்கிறதுக்கு ஓனாய் வந்தால் அது நார்மலான பிரச்சனை, அது எப்போ நடக்கிறது. ஆனால் கரடி வரும்பொழுது அது ஒரு பிரச்சனை. ஆனால் அது சிங்கத்துக்கு முன்னாடி கரடி ஒரு பெரிய விஷயம் கிடையாது. கரடி அடிச்சுட்டு ஜெயித்தார். இப்போ கரடிக்கு தாண்டி இப்போ ஒரு சிங்கம் வருது. ஆனால் இந்த சிங்கம் பயங்கரமான விலங்கு தான், அதையும் ஜெயித்தார். இப்போ அதுலேயும் பயங்கரமான ஒரு பெரிய மனித சிங்கம் இருக்கிறது, அதுதான் கோலியாத். ராட்சசன், அவன் பேர் ஜெயிண்டு. அவன் பயங்கரமான ராட்சசன். அவன் வந்தான். அவன் சிங்கத்திலும் கொடூரமானவன். சிங்கங்களை கூட வெட்டி போட்டுருவான் வைத்துக் கொள்ளுங்களேன், அப்படிப்பட்ட மோசமானவன். அவனையும் தாவீது ஜெயித்தார். வாழ்க்கையில் வரக்கூடிய கரடிகள் உண்டு, சிங்கங்கள் உண்டு, கோலியாத்துகள் உண்டு, எதிரிகள் உண்டு, செங்கடல்கள் உண்டு. தேவஜனமே, இதெல்லாம் கண்டு திரும்பி ஓடுறதுக்கு கர்த்தர் நம்மளை அழைக்கல. நம்மளுக்கு அந்த பிரச்சனையை கொண்டு வந்ததுக்கு காரணமே, அந்த பிரச்சனை உங்களுக்கு முன்னாடி அது வழிவிடும், அது மாற்றங்களை கொண்டு வரும். ஒவ்வொரு பிரச்சனைக்கு முன்னாடி ஒவ்வொரு உயர்வு இருக்குது. நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, ஒவ்வொரு பிரச்சனை எனக்கு வேண்டான்னு சொன்னீங்கன்னா ஒவ்வொரு உயர்வை நீங்கள் தட்டி கொண்டே இருக்கிறீங்க. ஒவ்வொரு பிரச்சனைக்கு பின்னாடி ஜெபத்தில் இருந்து கரெக்டாக கர்த்தர் சத்தம் கேட்டு அவர் சித்தத்தை செய்து அந்த பிரச்சனையை தாண்டினீங்கன்னா உயர்வு உண்டு. செங்கடலை தாண்டினதுனால உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ராகாப் என்ற ஸ்திரீ சொல்லாங்க, உங்களை கொண்டு கர்த்தர் செய்த பராக்கிரமமான காரியங்களை கேட்டு நாங்கள் பயந்தோம், எங்கள் உள்ளம் கரைந்து போனது. அப்படி என்றால் செங்கடலை இவங்க தாண்டினார்கள் என்ற செய்தியை கேட்டவுடனே எதிரியின் ராஜ்யம் ஆடத் தொடங்கிட்டு, இன்னும் இந்த மக்கள் யுத்தத்திற்கு போகவே இல்லை, அங்கே சண்டையே போடலை. ஆனால் இவர்களை கர்த்தர் நடத்துகிற பாதையை கேட்ட பொழுது அவர்கள் நடுக்கம் கொண்டார்கள். தேவஜனமே, கர்த்தர் நம்மளை நடத்துகிற பாதையில் நின்னா உலகம் திரும்பி பார்க்கும், ஆச்சரியப்படுவாங்க. இவர்களை கர்த்தர் எப்படி காப்பாற்றினார். அக்னி ஜுவாலையில் உள்ளே போயிட்டு வந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோட வாழ்க்கை முடிவு வரைக்கும் எப்படி இருந்திருக்கும், எவ்வளோ சாட்சியாக இருந்திருக்கும். ஸோ தேவஜனமே, கர்த்தர் நம்மளை அனுமதிக்கிற உபத்திரவத்தில் போயிட்டு வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ராஜா மேன்மை தான். யோசித்து பாருங்க, ஆண்டவராகி இயேசு கூட சிலுவையில் அறையப்பட வேண்டியது கர்த்தருடைய சித்தமாக இருந்தது. அதை செய்து முடித்த பிறகுதான் அவர் உன்னதங்களில் உட்கார்ந்தார். ஸோ நமக்கு எப்போவுமே நம்ம உபத்திரத்தை ஜெயித்தாதான் நமக்கு மரியாதை. உபத்திரத்தில் இறங்கி கலக்க கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். சிங்கக்கபியில் தானியேல் போகிறதுக்கு முன்னாடி இருந்த மகிமை வேற, சிங்கக்கபியில் போயிட்டு சிங்கங்கள் ஒன்றும் செய்யாமல் தானியேல் வெளியே வந்த பிறகு அதனுடைய மகிமை வேற. சுதேவ ஜனமே, ஆண்டு சொல்லுகிறார், உபத்திரவத்தை கண்டு பின்வாங்கி போகாமல் உபத்திரவத்தில் நின்று கொண்டே இருந்து ஜெபித்து கொண்டே இருக்கும் பொழுது கர்த்தர் இறங்கி உபத்திரவங்களை சுட்டரிக்கிறதை பார்ப்பீர்கள், உபத்திரவம் மாறுகிறதை பார்ப்பீர்கள். உங்களை துரத்தி வந்து கொண்டிருக்கிற அந்தகாரங்கள் ஆமேன் கடலில் மூழ்கடிக்கப்படுகிறது போல ஆமேன் ஆண்டவரால் வல்லமையினால் நிர்மூலமாகிறதை பார்ப்பீர்கள். இதற்காக தான் ஆண்டவர் அழைக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு பேரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இனி பிரச்சனையை கண்டு நீங்கள் ஓடக்கூடாது, பிரச்சனை உங்களை கண்டு ஓடணும். அதுக்காக தான் இந்த கூட்டத்தை தேர்ந்தெடுத்தார், இந்த ஜனத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஒரு 2000 பேர் 3000 பேர் இதை கேட்குறீங்கன்னா, இந்த 3000 பேரில் ஒரு 300 பேர் இல்லை ஒரு 500 பேர் இந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிந்துட்டீங்கன்னு வைங்களேன், உங்களை கண்டு பிரச்சனை ஓடும். உங்கள் ஊரில் நீங்கள் தான் வெளிச்சம், உங்கள் எல்லையில் நீங்கள் தான் கர்த்தர் உபயோகப்படுத்துகிற பாத்திரம், உங்களை கொண்டு ஜீவ நதி ஓடும். எல்லாருக்கும் அது முடியுமான்னு கேட்டால் ஒரு வேளை அது முடியாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு சிலருக்கு முடியும். கர்த்தர் அழைக்கிறார். அந்த ஒரு சிலரில் அந்த நபர் நீங்களாக இருப்பீங்கன்னா எத்தனை மகிழ்ச்சி. எல்லாரும் கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். இனி பிரச்சனையை கண்டு நாங்கள் ஓடுகிறவர்களாக இல்லாமல் பிரச்சனையை ஓட்டுகிறவர்களாக நாங்கள் மாற வேண்டும். சூழ்நிலைகளை மாற்றுகிறவர்களாய் நாங்கள் மாற வேண்டும். எலியா கருத்தா ஜெபித்தார், மழை நின்னது. ஸோ தேவ ஜனமே, அப்பா, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களுக்கும் இதே மகிமை இறங்கட்டும். இவர்களும் கர்த்தா ஜெபித்து முன்னேற உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொரு வேரை பலப்படுத்தும், ஆவியில் பலப்படுத்தும், அக்னியாய் மாற்றும், வல்லமையினால் நிரப்பும். ஆண்டவரே, உங்கள் வல்லமையால் நிரப்பும். உங்கள் கரங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு வேரும் கடன் என்ற எதிரியை, ஆமீன், பலவீனம் என்ற எதிரிகளை, பயம் என்ற எதிரியை, அவிசுவாசம் என்ற எதிரியை, பண பிரச்சனைகளை, படிக்க முடியவில்லை, எல்லா போராட்டங்களையும் ஜெயிக்கிறவர்களாக அதை ஓட்டுகிறவர்களாய் மாற நீங்கள் ஆசீர்வதிங்க. உங்கள் கரங்களை அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் பெருக நாங்கள் செருகணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
காட் bless யூ. நாளை தினத்தில் ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர் என்ற சேனலில் உங்களுக்காக ஒரு அழகான ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை அதில் வெளிப்படுத்த ஆண்டு சுத்தமாக இருக்கிறார். ஸோ தேவச்சனங்களை நாளை தினம் 9 மணி அளவில் ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலை வாட்ச் பண்ணுங்கள். அதில் உங்களை சந்திக்கலாம். ஒருவேளை அதனுடைய லிங்க் இல்லைனா நீங்கள் நம்ம ஸ்பிரிச்சுவல் WF என்ற வாட்ஸ்அப் சேனலில் இணைஞ்சிக்கோங்க, இல்லை ப்ரேயர் டைம் வாட்ஸ்அப் சேனலில் இணைஞ்சிக்கோங்க. அதில் நமக்கு அந்த லிங்க் கொடுக்கப்படும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கு சந்திக்கலாம்.